ஒரு ஆசிரியர் அவங்க மாணவர்கள் கிட்ட, இன்னையோட உங்க எக்ஸாம் முடியுது, வர 10 நாள் லீவ்ல என்னுடைய கொஷின் பேப்பருக்கு யாரெல்லாம் ஆன்சர் எழுதிட்டு வரீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா 5 மார்க் போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. லீவு நாள்ல அந்த பசங்கள்ல ஒருவரான ரவி என்ற பையன் மட்டும் டீச்சர் கொடுத்த கொஷின் பேப்பருக்கு ஆன்சர் எழுதலான்னு போகும்பொழுது, அதான் இன்னும் 9 நாள் இருக்குல்ல, அப்புறமேட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பசங்க கூட சேர்ந்து விளையாட போயிடுறான். அடுத்த நாள் அவன் எழுதலாம்னு நினைக்கும் பொழுது, அதான் இன்னும் 8 நாள் இருக்குல்ல, அப்புறமேட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் பசங்க கூட விளையாட போயிடுறான். இப்படி அவன் வேலையை செய்யாம தள்ளி போட்டு கடைசியா அந்த 10வது நாள் லீவும் வந்துடுது. அப்ப ரவியும் இந்த ஒரே நாள்ல அவனுடைய ஒட்டுமொத்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி சாப்பிடாம கொள்ளாம ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருக்கான். நண்பா, இப்ப ரவி இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுறதுக்கு காரணமே அவன் தான். ஏன்னா 10 நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா எழுதி சுலபமா முடிக்க வேண்டிய வேலைய தள்ளி வச்சு இப்ப 10வது நாள் அவனுக்கு பெரிய சுமையா வந்து நிக்குது. நண்பா, நம்ம வாழ்க்கையில சுலபமா முடிக்க வேண்டிய நிறைய விஷயங்களை நம்ம தள்ளி போட்டு கடைசியா இந்த நேரத்துல நம்ம இந்த விஷயத்தை முடிச்சே ஆகணும் அப்படின்ற பிரஷரை நம்மளே உருவாக்கிக்கிறோம். அதனால இதுக்கப்புறம் நீங்க உங்க மேலேயே உங்களுக்கு பிரஷரை போட்டுக்காதீங்க. தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது அந்த பழக்கத்தை திருத்திக்கோங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அருமையான கதைகளை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா கௌதம் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.